விஜயின் தாவேகா தாக்கம், கலகங்களின் திணறல் ஏன்? விஜயின் அரசியல் நகர்வுகள் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பல்வேறு சலசலப்புகளை உருவாக்கப் போகிறது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். தாவேகாவின் தாக்கத்தை எதிர்கொள்வதில் திமுகவும் அதிமுகவும் திணறுகிறதா என்ற கேள்வியும் இங்கே எழாமல் இல்லை. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயமாக வென்றுவிடலாம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறது திமுக. அதே நேரத்தில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிவிடலாம் என்ற கனவோடு அதிமுக களமிறங்கியுள்ளது. ஆனால் தாவேகா களத்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தை என்ன என்பதை இதுவரை யாராலும் கணிக்க முடியாத ஒன்று என்பதே உண்மை. எம்ஜிஆர் அரசியலில் சாதித்தார் என்றால் அவர் அதிமுகவை தொடங்கும் முன்பே திமுகவின் முக்கிய முகமாக அறியப்பட்டவர். அது மட்டுமின்றி அரசியல் கட்சி தொடங்கியவுடன் திண்டுக்கல் இடைத்தேர்தல், புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தன்னை நிரூபித்து 1977 ஆட்சியை பிடித்தார். ஆனால் விஜய் இதுவரை அரசியல் களத்தில் தன்னை நிரூபிக்கவில்லை. அவரின் அரசியல் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது இப்போது வரை புரியாத புதிர்தான். விஜயின் தாவேகா இப்போது 3வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இந்த காலகட்டத்தில் அவர் 2 பிரம்மாண்ட மாநாடுகளை நடத்தினார். அதே போல அவரின் மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் ஆயிரக்கணக்கானோர் அணி திரண்டு ஆச்சரியம் தந்தனர். கரூர் பரிதாபம் கரும்புள்ளி என்றாலும் அதற்கு பின்னும் அவருக்குமான மாஸ் குறைந்தது போல் தெரியவில்லை என்பதே கள யதார்த்தம். தாவேகா குறித்து இப்போது நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின்படி அக்கட்சி ஒட்டுமொத்தமாக 10 முதல் 20% வாக்குகளை பெறலாம். அதிகபட்சமாக வைத்துக் கொண்டாலும் 20% வாக்குகளை வைத்து ஒரு தொகுதியில் வெற்றி பெற முடியாது. எனவே அவரின் வாக்குகள் யாரோ ஒருவரின் வெற்றியை கடுமையாக பாதிக்கும். அதே நேரத்தில் சென்னை போன்ற நகர்ப்புற பகுதிகளில் தாவேகா கொஞ்சம் கூடுதலாக வாக்குகளை வாங்கினால் ஒருவேளை வெற்றியின் விளிம்பை தொடவும் வாய்ப்புள்ளது. ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை தான் விஜய் பிரிப்பார். எதிர்ப்பு வாக்குகள் சிதறும் போது நாம் எளிதில் வெல்லலாம் என கணக்கு போடுகிறது திமுக. அதே நேரத்தில் திமுகவுக்கு எப்போதும் வழக்கமாக கிடைக்கும் மத, சாதி, சிறுபான்மை வாக்குகளை விஜய் பிரிப்பார். அது தனக்கே சாதகமாகும் என்பது அதிமுகவின் எண்ணம். அதிமுக திமுக போடும் இந்த கணக்குகளில் ஓரளவு உண்மை இருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில்தான் தாவேகாவை திமுக அதிமுக குறைத்து மதிப்பிடுகிறதோ என்ற எண்ணம் உருவாகிறது. ஏனென்றால் 18 முதல் 30 வயது வரையிலான இளம் வாக்காளர்களின் முதல் தேர்வாக தாவேகா இருக்க வாய்ப்புள்ளது. அது மட்டுமின்றி இளம் வாக்காளர்கள் தீவிர பிரச்சாரம் செய்து தங்கள் பெற்றோர், குடும்பத்தினர் வாக்குகளையும் பெறலாம். விஜய்க்கு வாக்களிக்க போகும் இளம் வாக்காளர்கள் அனைத்து கட்சிக்காரர்களின் வீடுகளிலும் இருக்கலாம். எனவே தற்போதைய சூழலில் விஜய் வாக்குகள் யாருக்கு பாதிப்பை உருவாக்கும் என்பது நிச்சயமாக தெரியவில்லை. அதே போல தேர்தல் களத்தில் பிரம்மாண்ட பிரச்சாரம், கூடுதல் கவனிப்புகள், பணப்பட்டுவாடா என பிரதான கட்சிகள் வழக்கமான பார்முலாவை கையில் எடுக்கும். அந்த பார்முலாவில் 30 வயதுக்கு மேற்பட்டோரின் மனநிலை மாறலாம். ஆனால் இளம் வாக்காளர்களில் பெரும் பகுதி தாவேகாவை நோக்கி செல்வது உறுதி என்று அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். அதே போல இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கிக்கும் பெரும் பாதிப்பை விஜய் உருவாக்கலாம். தமிழ் தேசியத்தை முன்வைக்கும் சீமானுக்கு என்று ஒரு நிலையான வாக்குகள் இருந்தாலும் அவருக்கு புதிய தலைமுறை வாக்காளர்கள் மற்றும் மாற்றத்தை விரும்புபவர்களின் வாக்குகள் இதுவரை அதிகம் கிடைத்து வந்தது. இது இம்முறை விஜய்க்கு போகலாம் என்பதால் சீமானுக்கு சேதாரம் அதிகம் இருக்கும் என்றே சொல்லப்படுகிறது. திமுக அதிமுக தங்கள் கடந்த கால சாதனைகள், வருங்கால வாக்குறுதிகளை முன்வைத்தே வீடுகளுக்கு பிரச்சாரத்துக்கு செல்லும். ஆனால் விஜய் ஏற்கனவே ஒவ்வொரு வீடுகளிலும் புகுந்து விட்டார். இளம் வாக்காளர்களில் கணிசமானோர் கொள்கை, வாக்குறுதிகள், எதிர்கால திட்டங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் விஜய்க்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர். எனவே இம்முறை அவர் ஏற்படுத்த போகும் தாக்கம் யாரின் ஆட்சி கனவை பறிக்க போகிறது என்று பார்ப்போம் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். எப்படி பார்த்தாலும் விஜய் 2026 தேர்தலில் அரசியல் பிரளயத்தை ஏற்படுத்த போவது உறுதி. அந்த பிரளயம் விஜயை முதல்வராக்க போகிறதோ இல்லையோ பலரின் அரசியல் கணக்குகளை தலைகீழாக மாற்றலாம். எனவே தேர்தல் முடிவுகளில் விஜய் கொடுக்க போகும் ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும் என்பதே இப்போது இருக்கும் ஒரே வழி.